Hello students, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோல 6th term உன்னோட first unit நம்பர்ஸ்ங்கற டாபிக்ல இருந்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? இதோட பேசிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள மேக்ஸ், அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் கண்டினியூஸாக ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேம்மா, நமக்கு இப்போ ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன? நமக்கு மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்ன தான்? ப்ளஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிப்போம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம் மாற்றி. இதில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, இப்போ ப்ளஸ், மைனஸ், இன்ட்டு, டிவைடு இதெல்லாம் தனித்தனியாக வருதுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நமக்கு ஒரு சம்லே என்ன பண்ணியிருக்காங்க, 2-3 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது நம்ம மாற்றி பண்ணும்போது என்ன ஆகிடும், வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. எந்தெந்த இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது, ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்கலான்னு இருக்கிறோம். ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வள்ளி அண்ட் ஹர் 4 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை பேர், வள்ளி அவளோட 4 ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் போகிறாங்க, 5 மெம்பர்ஸ். ஓகேவா? வென் டு ஏ பட்டர் மில்க் ஷாப், ஒரு பட்டர் மில்க் ஷாப்புக்கு போகிறாங்க. ஈச் ஹேட் ஏ கப் ஆஃப் பட்டர் மில்க், ஒவ்வொருத்தரும் ஒரு கப் வாங்குறாங்க, அப்படி தானே? அண்ட் பெய்டு ₹30. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கப்பு பட்டர் மில்க் வாங்கிட்டு எவ்வளோ பே பண்ணுறாங்க, ₹30 வந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அஸ்யூமிங் தட் த காஸ்ட் ஆஃப் 1 மில்க் ஆஃப் பட்டர் மில்க் இஸ் என்ன தான் நமக்கு 6. 5 மெம்பர்ஸுக்கு டோட்டலாக எவ்வளோ கொடுக்குறாங்க, 30. ஸோ நமக்கு ஒரு பட்டர் மில்கோட காஸ்ட் என்ன தான், 30 டிவைடட் பை 5 என்ன தான் வரும் நமக்கு, 6 times 30. ஸோ நமக்கு என்ன தான், ஒரு பட்டர் மில்க், ஒரு கப்பு பட்டர் மில்கோட காஸ்ட் 6. ஓகேவா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பட் த ஷாப்கீப்பர் டோல்ட் தட் த காஸ்ட் ஆஃப் பட்டர் மில்க் ஹேட் இன்க்ரீஸ்டு பை 2. ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க, பட்டர் மில்கோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ₹2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then Valli decided to give ₹2 more and paid ₹32. First 30 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ₹2 இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொன்னனால என்ன பண்ணியிருக்காங்க, 32 கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் த ஷாப்கீப்பர் கிளைம்ட் தட் ஷீ ஹேட் டு பே ₹40. ஆனால் ஷாப்கீப்பர் என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து 40 பே பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? வள்ளி டிசைட் பண்ணது ₹32. ஆனால் ஷாப்கீப்பர் கேட்குறது என்ன, 40 கேட்குறாங்க. ஓகேவா? இதில் யார் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, வள்ளியோட கேல்குலேஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. வள்ளி வந்து டோட்டலாக 5 மெம்பர்ஸ். ஓகேவா? ஒரு ஆள் வந்து ஒரு கப்பு பட்டர் மில்க் வாங்கியிருக்காங்கல்ல, அதோட காஸ்ட் என்ன, 6. ஸோ 5 into 6 என்ன தான், 30. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா 2 பே பண்ண சொன்னனால என்ன பண்ணியிருக்காங்க, +2. நமக்கு இங்கே 5 into 6னா 30 +2 என்ன வரும் நமக்கு, 32. இதுதான் வள்ளியோட கேல்குலேஷன். நெக்ஸ்ட்டு ஷாப்கீப்பரோட கேல்குலேஷன் பார்க்கலாமா. அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 மெம்பர்ஸ், டோட்டலாக 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 1 கப்பு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, ₹6 இருந்துச்சு. இப்போ 2 வந்து இன்க்ரீஸ் ஆனனால என்ன பண்ணியிருக்காங்க, 6 + 2 தானே எடுத்துப்போம். ஸோ 6 + 2 நமக்கு என்ன இருக்குது, 5 into 6 + 2, 6ஐயும் 2 ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, 8. ஸோ 5 into 8 என்ன வருது, 40. இவங்க வள்ளியோட கேல்குலேஷன் 32, ஷாப்கீப்பரோட கேல்குலேஷன் என்ன, 40. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நமக்கு என்ன தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வள்ளியோட கேல்குலேஷனில் என்ன இருக்குது, நமக்கு ப்ராக்கெட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? 5 into 6 அது வந்து நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எடுத்திருக்கோம், +2 வந்து அவுட் சைடில் எடுத்திருக்கோம். அதே ஷாப்கீப்பரோட கேல்குலேஷனில் என்ன பண்ணியிருக்கோம், 5 வந்து நமக்கு வெளியே எடுத்திருக்கோம், இன்சைடு ப்ராக்கெட் இன்சைடில் என்ன எடுத்திருக்கோம், 6 + 2. ஜஸ்ட் என்ன இருக்குது, ஒரு ப்ராக்கெட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாமே என்ன தான் இருக்குது, 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இன்ட்டு 6 +2 +2. சிம்பிள்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஜஸ்ட் ப்ராக்கெட் தான் என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. இதனால் என்ன ஆகிடுது, நமக்கு கேல்குலேஷன் வந்து மிஸ் ஆகுது. அப்படி தானே, இங்கே 32, இங்கே அதே சேம் இதுக்கு தான் நமக்கு என்ன வருது, 40. ஸோ நமக்கு இந்த மாதிரி
ப்ராக்கெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகிடும், ஆன்சரே வேல்யூவோட சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் படித்தோன்னா நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு எதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு ஈஸியாகவே கற்றுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன்ஸோட ஆர்டர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் நமக்கு எது தான் கரெக்டு, இப்போ வள்ளி எடுத்த கேல்குலேஷன் என்னது, 5 பேருக்கும் டோட்டலாக 5 × 6 எடுத்திருக்கா. டோட்டலாக அவங்களுக்கு ஒரு 2 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கா. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பட்டர் மில்கோட காஸ்ட் வந்து ₹2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 6ல் இருந்து என்ன தான் ஆயிருக்கும், 8 ஆயிருக்கும். ஓகேவா? 2 rupees இன்க்ரீஸ் ஆகி 8 ஆயிருக்கும். ஸோ 5 members, 5 × 8 என்ன தான் வரும் நமக்கு 40. ஸோ யாரோட கேல்குலேஷன் தான் கரெக்டு, 40. ஷாப்கீப்பரோட கேல்குலேஷன் தான் ரைட்டு, வள்ளியோட கேல்குலேஷன் வந்து ராங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் அந்த இது நம்ம சேஞ்ச் பண்ணாலே என்ன ஆகிடும், வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக நம்ம ப்ராக்கெட் எல்லாம் கரெக்டாக எந்த மாதிரி ஆர்டரில் எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த அமௌண்ட் 40 கிளைம்டு பை த ஷாப்கீப்பர் இஸ் கரெக்ட். ஷாப்கீப்பரோட கேல்குலேஷன் தான் கரெக்ட். இந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கரெக்டாக நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேம்மா, இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம்னா பிட் மாஸ். ஓகேவா? பிட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். த ரூல் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிட் மாஸ். இந்த ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன் பிட் மாஸ் த ஆப்ரேஷன்ஸ் டன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். நம்ம என்ன தான் பண்ணிக்கணும், லெஃப்டில் இருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ரைட்டு தான் வரணும். சரியா? லெஃப்டில் இருந்தே ரைட் நோக்கி வரும்போது நமக்கு அது என்ன கரெக்டான ரூலாக இருக்கும். இப்போ இந்த பிட் மாஸில் பாருங்கள், பிட் மாஸோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் தான் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, பிட் மாஸை தான் நமக்கு இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பிட் மாஸ். ஓகேவா? பிட் மாஸ் இதில் இப்போ ஃபர்ஸ்ட்டு பி எடுத்துக்கலாமா, பி எடுத்துக்கிட்டோன்னா அதோட எக்ஸ்பான்ஷன் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுக்குறது தான் ஃபர்ஸ்ட்டு பின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்போ நமக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏதாச்சும் ஒன்று ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் என்ன பண்ணிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு ப்ராக்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா பிஐ. ஓகேவா? ஸோ ஐ நமக்கு ஐனா என்னென்னா இன்டிசஸ். ஓகேவா? இன்டிசஸ்னால் வேறு எதுவும் இல்லை. இப்போ நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதில் பவர்ஸ் கொடுப்பாங்கல்ல, எந்த மாதிரினா உங்களுக்கு 5 power 3 இந்த மாதிரி பவர்ஸில் கொடுக்குறத தான் நம்ம என்ன பண்ணிப்போம், இன்டிசஸ். நமக்கு இப்போது இந்த இன்டிசஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்டிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் அந்த இன்டிசஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? செகண்ட் இன்டிசஸும் நமக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று என்ன தான், ஐடி. ஸோ நமக்கு டினாலே என்ன தான், டிவிஷன். ஓகேவா? டிவிஷன்னாலே நமக்கு என்னது, அந்த மாதிரி ஒன்றில் டிவைட் கொடுத்துருப்பாங்க அல்லது டிவைடட் பை இந்த மாதிரி பையில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா தேர்ட் வந்து அதை தான் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட், செகண்ட் இண்டிசஸ், தேர்ட் ஒன் என்ன தான், டிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எம். ஸோ எம் ஃபார் என்ன, மல்டிப்ளிகேஷன். டிவிஷனுக்கு அப்புறமா என்ன தான் பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷனை நமக்கு என்ன தான், இன்டூ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு வரணும், நம்ம அடிஷன். ஓகேவா? அடிஷனில் என்ன தான் நமக்கு ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமா என்ன தான் பண்ணிக்கணும், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று என்ன தான், சப்ராக்ஷன்னா நமக்கு என்ன தான், மைனஸ். இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லெஃப்டில் இருந்து ரைட்டு. ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி லெஃப்டில் இருந்து ரைட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ஆப்ரேஷன்ஸோட ஆர்டர். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், நவ் வி ட்ரை டு சால்வ் 9 + 5 × 2. ஓகேவா? இப்போ இதில் பார்த்துக்கோங்க, 9 + 5 × 2. இப்போ நம்ம இதில் வந்து நார்மலாக பண்ணால் இந்த பண்ணிப்போம், 9 + 5னா என்ன வரும் நமக்கு, 45. 45 × 2னா என்ன வரும் நமக்கு, 90. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன நம்ம இது வந்து ராங்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ராங்காக பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கலாமா. என்ன தான் கொடுத்துருக்காங்க, 9 + 5 × 2. நமக்கு அடிஷனாக இருக்குது, ஸோ அடிஷனாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. நமக்கு பிட் மாஸ் ரூலில் ஃபர்ஸ்ட் லெஃப்டில் இருந்து பார்க்கும்போது எதுதான் ஃபர்ஸ்ட் வரும், பி. நமக்கு இங்கே ப்ராக்கெட் இல்லை, நெக்ஸ்ட் இண்டிசஸ் பவர்ஸும் இல்லை, டிவிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எதை பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ 9 அப்படியே போட்டுக்கோங்க, 9 +
5 into 2 multiplication தான் first. So 5 into 2 என்ன வரும் 10. ஓகேவா 5 into 10. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடிஷன் எடுத்துக்கலாமா அடிஷன் எடுத்தால் என்ன தான் வரும் 9 + 10 19. ஓகேவா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும் ஈஸியாகவே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா உங்களுக்கு இந்த பிட்மாஸ் ரூலில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.